எல்லோருக்கும் வணக்கம். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு விமர்சனம் செய்யும் பொழுது அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தாவேகா குதிரை பேரம் நடந்ததுன்னு 2026 திமுக தோற்றதிலிருந்து, குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் அவர் தோற்றதிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்க தலைவர் பெயரை கூட சொல்லாம ஏன் தோற்றோம்னு சொல்லிட்டு இப்ப நடந்த இளைஞரணி மீட்டிங்ல கூட இன்ஸ்டாகிராம்ல தான் தோத்தோம், சமூக வலைத்தளங்கள்ல தான் தோத்தோம் அப்படின்னு தன்னுடைய 50 வருஷ அரசியலுடைய அனுபவத்தை மக்களுடைய உணர்விலிருந்து வெளியிலிருந்து வந்து சமூக வலைத்தளனாலதான் தோத்தங்கிறத தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களும் சரி, திமுக தலைவர் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, ஏன் தோற்றங்கிறது கூட புரியாம இன்னும் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றியை பொறாமையுடனும் தூக்கமின்மையுடனும் என்ன மாதிரி இவங்களை திருப்பியும் போலி பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட பொய்யா பிரச்சாரம் பண்ணலாம். எலெக்ஷன் முன்னாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்குனாரு. அந்த பிரச்சாரம் எல்லாம் மக்கள் தூக்கி எறிந்தாங்க. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே ஒரு பெரிய அதிசயம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் இணைந்து, பிஜேபியும் இணைந்து திரு இபிஎஸ் முன்னாள் முதல்வர் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களை முதலமைச்சரா ஆக்குறதுக்கு எல்லா முயற்சிகளையும் அன்றைக்கு இருந்த மதசார்பற்ற கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், எல்லா தோழர்களிடம் டிஸ்கஷன் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அதற்கப்புறம் காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும் விசிகே தொண்டர்களும் விசிகே தலைவரும் ஐயுமலும் ஜனநாயகத்தை காப்பாற்ற, மதசார்பற்ற கொள்கையும் சமூக நீதி கொள்கையை காப்பாற்ற ஆதரவுடன் தமிழகத்தில் முதல் முறையாக எங்களுடைய தலைவர் மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் சொல்லும் பொழுது எள்ளி நகையாடினார்கள். எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் கூட்டணிக்கு யாருமே வரல அப்படின்னு திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அவர் குடும்பமும் சிரிச்சாங்க. வெற்றி பெற்று தமிழக மக்களுடைய பேராதருடன் 35% எங்களுடைய தலைவர் அவர்களுடைய மீது நம்பிக்கை ஏற்பட்டு 108 தொகுதிகளை தனிப்பெரும்பான்மையுடன் உருவாக்கிய பொழுது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியுடன் இணைந்து, அதிமுகவுடன் இணைந்து பீப்புள் மேண்டேட் சொல்லக்கூடிய ஒரு எதிரான ஒரு ஆட்சியை உருவாக்க முனைந்தார்கள். அதை கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கக்கூடிய திரு பேபி அவர்களே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்க ஆட்சியை உருவாக்கும்னு பதிவு பண்ணார். இதற்கு திமுக தலைவர் இதற்கு வரைக்கும் பதிலளிக்கவே இல்லை. இந்த முயற்சி செஞ்சாங்களா இல்லையாங்கிறது பதிலளிக்கவே இல்லை. ஆனா அவர் கூட இருந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் எங்களை அழைத்து பேசினாங்க, இப்படி சேர்ந்தா நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க அப்படிங்கிறது எல்லா தொலைக்காட்சிகளும் பதிவு பண்ணிட்டாங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொள்கை ரீதியாக திமுக கொள்கை ரீதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருந்தா எப்படி திரு இபிஎஸ் அவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் கூடிய இபிஎஸ் அவர்களை தேர்தல் பிரச்சாரத்துல திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போட்டா அது பிஜேபிக்கு போற ஓட்டுன்னு பிரச்சாரம் பண்ணது திரு மு க ஸ்டாலின் அவர்களும் மகன் உதயநிதி அவர்களும்.
அப்ப சந்தர்ப்பவாத அரசியலை உருவாக்கியது, திட்டம் போட்டது தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு திட்டம் போட்டு சதி செயலை செய்தது திமுக. அந்த சதி செயலை முறியடித்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்தோம். ஜனநாயகத்துல நாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறோம். ஒளிமறைவு அரசியல் எங்களுக்கு கிடையாது. திமுக தான் ஒளிமறைவு அரசியல் செஞ்சது. அப்ப இடைப்பட்ட நேரத்துல திரு சி வி சண்முகமத்தோடைய அணிகள் ஏன் வெளியே வந்தாங்க? அவங்களுடைய கோரிக்கை என்ன? புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் அதிமுக, தீய சக்தி அறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி, தீய சக்தி குடும்பத்திடம் ஊழலால் சிக்கிக் கொண்டது என்று சொல்லி கட்சியை 1972 உருவாக்கி, அந்த 1972 உருவாக்கிய கட்சியை அவர் இறக்கும் முறை திமுகவை கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதியான தலைவராக இருந்தாரு. குழப்பங்கள் ஏற்பட்டு திருப்பியும் 1991 அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர்கள் இருக்கும் வரையும் அதிமுகவை மிகப்பெரிய வலிமையான 2016 தனிப்பெரும் சக்தியாக கூட்டணியே இல்லாமல் வென்று காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த வழியில் வந்த தொண்டர்கள் திரு இபிஎஸ் அவர்களுடைய கூட்டணியுடைய தோல்வியாகட்டும், திமுகவுடைய மறைமுக உறவை புரிந்துகிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதிமுக பொதுச் செயலாளர் கூடிய திரு இபிஎஸ் அவர்கள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் ஆளான்னு சொல்லும் பொழுது அந்த கட்சியில் மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு பல்வேறு இழப்புகளுக்கு காரணமாக இருந்தது திமுகங்கிறது ஒவ்வொரு தொண்டர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படி வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் எதிர்த்த ஒரு கட்சியுடன் தான் முதலமைச்சர் ஆவதற்காக திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதை கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஜனநாயக சக்திகளும் எதிர்த்து நின்றனால அந்த பேச்சுவார்த்தை நின்னுச்சு. இது ஏதோ திமுக முழு மனதுடன் ஜனநாயகத்து மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோம் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அது கிடையாது. எல்லா விதமான முயற்சிகளும் நடந்து ஜனநாயக சக்திகளா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸ் தோழர்களும் விசிகே தோழர்களும் ஐஎம்எல் தோழர்களும் இணைந்ததனால் ஃபெயிலியர் ஆனதுனால திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிக்கையை விட்டு மக்களிடம் ஒரு நல்ல பெயர் வாங்குறதுக்கு திருப்பி ஒரு சூழ்ச்சியை உருவாக்கினார். அந்த சூழ்ச்சியுடைய வேர் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் ஒரு பெரிய வழியை கொடுத்தது. அதிமுக கூடிய பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் எங்களை தொடர்பு கொண்டாங்க. அம்மா உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு திமுகவோடு சேர்ந்து சுயநல அரசியல்ல சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் புதிய அதிமுகவை நாங்க பாக்குறோம். அதனால இணையறோம்னு சொல்லிட்டு இன்னும் வரக்கூடிய காலங்களில் முன்னாள் 19 அமைச்சர்கள் 20 அமைச்சர்கள், கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு அழைப்புகளை சகோதரத்துடன் அன்புடன் எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏனென்றால் 26 தேர்தலுக்கு அப்புறம் அரசியல் களம் மாறிடுச்சு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய தேர்தல்களில் திரு இபிஎஸ் அவர்களும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இணைந்து தேர்தலை அரசியலை உருவாக்குவார்கள். அவர்களுக்கு ஊழலை தவிர எதுவும் கிடையாது. இந்த ஒரு வாரமா அந்த 10 நாளா டிடிசிபிலையும் சிஎம்டிலையும் டாஸ்மார்க்லையும் ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்லயும் எங்கேயுமே ஊழல் கிடையாது. சிஎம் ஃபேமிலி ஃபண்ட், அமைச்சர் ஃபண்ட், எம்எல்ஏ ஃபண்ட், பார்ட்டி ஃபண்ட் எல்லாத்தையும் ஒழித்தது எங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். இதை நீங்க எங்க வேணா போய் மீடியா செக் பண்ணலாம். அப்படி ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்கும் பொழுது அதுக்காக பாதிக்கப்பட்டவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்களும். அப்படி இருக்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவை மீறி திமுகவுடைய தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் அதுக்கு செய்யும் பொழுது அதிமுக எல்லா தொண்டர்களும் தலைவர்களும்
தலைமை மீது நம்பிக்கை இழந்து தமிழக வெற்றி கழகத்தை ஒரு புதிய அதிமுகவை அவங்க நினைக்கிறாங்க, அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள். அதனால பேரு அன்புடனும் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் தமிழக மக்களுக்கும் வேலை செய்யவும் ஒவ்வொருத்தரும் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மக்கள் சேவையாற்ற வந்தாங்க. அத திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இவங்க 3 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணது குதிரை பேரம். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு ஓபி பழனிசாமி அவர்கள், திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு திமுக சேரும்போது அது குதிரை பேரம் கிடையாதா? ஒரு கட்சியோடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேரும் பொழுது நேர்மையாக எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மக்கள் சேவைக்காக ஒரு இளைஞர் படையுடன் சேரும் பொழுது அதே திமுகவும் அதிமுகவும் எந்த அளவிற்கு கேலி கிண்டல்கள் செய்தாரும் எல்லாருக்கும் தெரியும். அப்பையும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணி சபாநாயகரிடம் கொடுத்து அதற்கப்புறம் எங்களுடைய தலைவர் அவர்களை சந்தித்தார். ஒரு கட்சியை 3/2 பங்கு இல்லாமல் உடைத்து அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா அது பேர் குதிரை பேரம். ஒரு கட்சியில் 3/2 பங்கு இந்த கட்சியின் மீது நம்பிக்கை இல்லை, ஒரு தலைவர் மீதும் புதிய கட்சியின் மீதும் நம்பிக்கை கொண்டு நாங்கள் மெர்ஜ் பண்றோம், இணைக்கிறோம்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது. நாங்கள் அந்த இடத்திற்கு கூட சொல்லல. எந்த புரட்சி தலைவி அம்மா எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சியில் தலைமை மீது நம்பிக்கை இல்லாத சூழல் ஏன் உருவாச்சுன்னா, திமுக தலைவர் மு க ஸ்டாலினரும் இபிஎஸ் திரு பழனிசாமி அவர்களும் இணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்கும் பொழுது அது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது திரு இபிஎஸ் அவர்கள். இதுதான் பெரிய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியிலிருந்து எல்லா தொண்டர்களும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை இழந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது நம்பிக்கையை உருவாக்கி இந்த 15 நாளுடைய ஆட்சியில ஒட்டுமொத்த ஊழலையும் தூக்கி எறிந்த சரித்திரம் இந்த 50 வருஷமா எங்கேயுமே நடந்தது கிடையாது. அதனால அன்புடனும் ஒரு நம்பிக்கையுடனும் அதிமுகவுடைய தொண்டர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் அதிமுக கூடிய பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவர்களையும் நாங்கள் வரவேற்போம். ஏனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி நாளைக்கு திமுகவுடன் சேரப்போகுதுன்னு அவங்களே ஃபீல் பண்றாங்க. சேர்ந்து தேர்தல் அரசியல உருவாக்கணும்னு அவங்க நினைக்கிறேன்னு ஒவ்வொரு எம்எல்ஏவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பார்ட்டி இன்டர்னல் மீட்டிங்ல திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் அந்த 47 எம்எல்ஏ மீட்டிங்ல இருக்காங்கிறது அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க எங்ககிட்ட. அப்ப அந்த அதிர்ச்சியிலிருந்து பல்வேறு எம்எல்ஏக்கள், பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஒரு அன்புடன் இணையணும்னு நினைச்சாங்க. அதனால சட்டத்தின்படி சபாநாயகர் அவர்களை சந்தித்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய எல்லா விதமான அரசியல் அதிகாரம் இருக்கு. அதனால மக்கள் முன்பு நேர்மையாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு என்னை சந்தித்தார்கள். சந்தித்த பிறகு முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்கள். இப்பொழுது ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ண பிறகு இன்றைக்கு முறையாக அதோட உறுப்பினர் கார்டை பொதுச்செயலாளர் ஆனந்தன் முன்பு, அண்ணன் ஆனந்தன் முன்பு அதை வாங்கி முறையாக சேர்ந்திருக்கிறார்கள். இங்கு ஜனநாயகம் எங்கும் மீறப்படல. அதனால திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி அவர்கிட்ட பதிவு பண்றேன். எதனால தோத்தன்னு 36 கமிட்டியை போட்டிருக்காங்க. அவருடைய மிகப்பெரிய தோல்விக்கு அவருடைய மருமகன் சபரீஷ் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் 36 டிபார்ட்மெண்ட்டை 13 டிபார்ட்மெண்டா பிரிச்சு 17 டிபார்ட்மெண்டா பிரிச்சு எல்லா துறைகளிலும் ஊழலை உருவாக்கி ஒட்டுமொத்த பணத்தையும் கலெக்ஷன் பண்ணி நெடுஞ்சாலைத்துறை, பிடபிள்யூடி, ஹைவேஸ், சிவில் டிபார்ட்மெண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஊழலை செஞ்சு அந்த ஊழல் மூலம் பணத்தை ஒவ்வொரு தொகுதியிலும் 30 கோடி ரூபாய் செலவு செய்து அப்ப மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சாங்க. இந்த வெற்றி சாதிக்கு எதிரான ஒரு வெற்றி இல்ல. சாதியை புறக்கணித்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மதத்தை புறக்கணித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, பணத்தை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, பழமையான அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அதனால இந்த பொய்யான சூழ்ச்சியான பரப்புரைகளுக்கெல்லாம் கடுமையாக நாங்கள் மக்கள் முன் நின்று இப்பொழுதே நான் ஓப்பனா பேசுறேன்.
திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர், அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்து மு.க. ஸ்டாலின் முன்பு வந்து சேரும் பொழுதோ, வைத்திலிங்கம் அவர்கள் சேரும் போதோ அவர் என்ன குதிரை பேர நடத்தினாருன்னு ஓபன் பண்ணட்டும். அந்த மாதிரி எந்த கட்சியிலிருந்தும் ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு ஒரு கட்சியில சேரலாம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் நாங்கள் பதிவு பண்ணணும்னா பை எலெக்ஷன் வரும். பை எலெக்ஷன்ல நீங்களும் கேம்பெயின் பண்ணுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. பிரச்சாரம் பண்றது கூட ஜனநாயக கடமை இருக்கு. அதுல தேர்தல்ல மக்கள் வந்து யாருக்கு வந்து வெற்றி பெற போறாங்கிறது மக்கள் முடிவு பண்ண போறாங்க. நாங்கள் எங்களுடைய பிரச்சார திட்டத்தின் மூலம், எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் மூலம் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்குவார். அதனால இந்த 3 பேரும் பத்திரிகையாளர் சந்திப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ஜனநாயக பூர்வமான எல்லா கேள்விகளும் கேட்கலாம். இது வந்து ஒளிவு இது வந்து ஒளிச்சு மறைச்சு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அரசியலை புதுசாக உருவாக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்ட தலைவர் உருவாக்கிய கட்சியில் அது கிடையாது. மிக்க நேர்முடன் அதிமுக தலைமை திமுகவோட தலைமையில் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கியதோடைய ஒரு வெளிப்பாடுதான் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தோல்வி. அந்த தோல்வியின் வெளிப்பாடுதான் அவங்க அதிமுக பொதுச்செயலாளர் மேல் நம்பிக்கை இழந்து ஒரு மாற்றத்திற்கான மக்கள் சேவைக்கான ஒரு அரசியலுக்காக அவங்க வந்திருக்காங்க. அவர்களை அன்போடு வரவேற்போம். இவங்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய நிர்வாகிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் முன்னாள் பாராளுமன்ற மாவட்ட செயலர் ஒன்றியம் ஏன் கிளைக்கழக நிர்வாகிகளை கூட நாங்கள் வரவேற்போம். ஏனால் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி நாங்கள் அப்பயே பதிவு பண்ணோம். எங்களுடைய பிரச்சாரத்துல எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் தலைவர் முன்னிலைப்படுத்தினாரு. ஏனால் எம்ஜிஆர் அவர்கள் எங்க தலைவருக்கும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எங்க தலைவருக்கு முக்கியமான ஒரு தலைவர். அதனால அதிமுகங்கிறது எங்களுடைய தொண்டர்கள் வந்து தோழமை. பொதுச் செயலாளர்கள் மீது வந்து எங்களுக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. அதனால தொண்டர்களை நாங்கள் எப்பொழுதும் வரவேற்போங்கிறதா எங்களோட பதிவு.